ஹாய் வணக்கம். வைரமாலாவின் இனிமையான வணக்கம். ப்ளவுஸ் கட்டிங் எடுத்தோடனே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். பேசிக்காக ஃபஸ்ட்டு மிஷினை நீங்கள் ஓட்டுறது கற்றுக்கணும். கர்ச்சீஃப் இதுக்கு தைக்கிறது கற்றுக்கணும். ஒன்று கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் கட் பண்ண முடியும், தைக்க முடியும். இது ப்ளவுஸு ஆல்ரெடி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் கட் பண்ண மட்டும் வராது, தைக்க வரும். சில பேருக்கு கட் பண்ண வராது. என்ன தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே ப்ளவுஸ் அவ்வளோ ஈஸியாக கரெக்டாக கட் பண்ண வராது. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ண தான் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளவுஸில் துணியில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக பேப்பரில் கட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அதே அளவு நாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வச்சு எடுத்தேன், அது அந்த பக்கம் தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. துணி உங்களுக்கு அளவு எடுக்கிறது அந்த மெஷர் பண்ணுறது தெரியுதா? நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடுவேன் உங்களுக்கு. அது கையோட வளைவு பகுதி. அந்த டாட்டையும் இந்த டாட்டையும் பிடிச்சிக்கணும். அந்த ஆம்ஹோல் டாட்டையும் கீழே ஹிப் டாட்டையும் பிடிச்சிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரெண்டு பாயிண்ட் குறிக்கிறேன் பாருங்கள். அது ஒன்று தையலுக்கு, ஒன்று இடம் விடணும். அந்த மேலே உள்ளதை கட் பண்ணணும், கீழே உள்ளதில் தையல் போட்டிங்கன்னா கரெக்டான அளவுக்கு வரும். இங்கே மேலேருந்து அந்த கீழே வர டாட் வர பகுதி இது. ஷோல்டர்லேருந்து கீழே அந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த இதை நம்ம அதை மார்க் பண்ணணும். அது மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கழுத்து சைடும் அப்படி வைக்கணும். டாட்டு உங்களுக்கு துணி மட்டும்தான் தெரியுது. ஓரளவுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நான் ரெகுலராக போடுவேன் உங்களுக்கு. அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது அந்த இது இது ஆம்ஹோல் சைடு அப்படியே ஸ்கேல் வச்சு நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கோடு ஒன்று போட்டுடணும். அந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த கார்னரில் பாயிண்ட் பண்ணி அந்த வளைவு கோடு போட்டுடணும். அதேமாதிரி கழுத்துக்கும் முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான லைன் வரும். அங்கே கரெக்டான லைன் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். 4 இதுவும் இருக்குது பாருங்கள். துணி 4ஆக மடித்து போட்டு லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள்